ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 92. நீதிமான் பனையைப் போல் செலுத்தி லீபோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதில் கனிதந்து புஷ்டியும் பசியுமாயிருப்பார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் ஆண்டவருக்குள்ளாய் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் செழித்திருக்கும்படியாய் செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்த குடும்பங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிற குடும்பங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்தியத்திற்குள்ளாய் நிலைத்திருக்கிற குடும்பங்கள், சத்தியத்தின்படி நடக்கிற குடும்பங்கள், இப்படிப்பட்ட கர்த்தருக்குள்ளாய் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும், சபைக்குள்ளாய் நாட்டப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செழித்திருக்கும்படியாய் ஆசிர்வதிப்பார். முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையாய் இருக்கும்படியாய் அந்த ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம் குடும்பங்களுக்குள்ளாய் பலிக்கும்படியாய் கர்த்தர் ஆசிர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.